சிறுநீரக நோய்ங்கிறது மிக அதிகமான அளவில் இப்போது காணப்பட்டு வருகிறது. இந்தியாவிலும் சரி, உலகத்திலும் சரி. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று சர்க்கரை நோய் பெருகி வருகிறது, இன்னொன்று ரத்த கொதிப்பு அதிகமாக வருது, இன்னொன்று லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், நிறைய இந்த பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் சாப்பிட்றது, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, அப்புறம் மூத்த குடிமக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சிறுநீரக நோய் அதிகமாக தென்படுவதற்கான காரணமாக இருக்கிறது. ஆனால் ஆரம்பகட்ட சிறுநீரக நோயை நம்ம அறிகுறிகள் மூலமா கண்டுபிடிக்க முடியாது. மற்ற உறுப்புகள் மாதிரி இதை கண்டுபிடிக்க முடியாது. இதை ரத்த பரிசோதனை மற்றும் சிறுநீர் பரிசோதனை மூலமாக தான் இதை கண்டுபிடிக்க முடியும். இதுல நிறைய பேருக்கு இதுக்கான அவேர்னஸ் இல்லாம இருக்கு. சிறுநீரக நோய் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான அவேர்னஸ் இல்லை. சிறுநீரகத்தை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. இதை கவனித்துதான் சர்வதேச சிறுநீரகவியல் கூட்டமைப்பு, அதாவது இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் நெஃப்ராலஜி, அவங்க 2006ஆம் ஆண்டு இந்த உலக சிறுநீரக தினம் அப்படிங்கிற ஒரு தினத்தை கொண்டு வந்தாங்க. இதன் மூலியமாக மக்களுக்கு இந்த நோயை பற்றி, இந்த கிட்னி சிறுநீரகத்தை பற்றியும் சிறுநீரக நோய்களை பற்றியும் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காக தான் இந்த உலக சிறுநீரக தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமை இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. உலகம் அளவில் எல்லா கண்ட்ரியும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இந்த வேர்ல்டு கிட்னி அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு. ஸோ இதுல என்ன இந்த வருஷமான தீம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர் யுவர் கிட்னிஸ் ஓகே அப்படின்னு சொல்றோம். நம்மளோட கிட்னி சரியாக உள்ளதா, இதை எப்படி பராமரித்துக் கொள்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம செய்ய வேண்டும். இப்போ சிறுநீரகத்தை எப்படி பராமரித்துக் கொள்வது அப்படின்றால், ஒன்று முறையான உடற்பயிற்சி, சீரான உடல் பருமன் வேண்டும், அப்புறம் உப்பின் அளவை கம்மியாக எடுத்துக்கொள்ள வேண்டும், பதன்படுத்தப்பட்ட பொருளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும், பிறகு பேர் தெரியாத மாத்திரைகள், மாத்திரைகள் அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும், பிறகு தண்ணீர் நிறையாக அருந்த வேண்டும். அது இல்லாமல் முக்கியமாக சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு நோய், உடல் பருமன் அதிகம் உள்ளவங்க, 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், குடும்பத்தில் இருக்காது சிறுநீரக வியாதி உள்ளவங்களுக்கு, இருதய நோய் உள்ளவங்களுக்குன்னா இந்த நோய் அதிகம் தென்படுவதால் 6 மாதத்திலிருந்து 1 வருடக்குள்ளார ஒவ்வொரு வருடமும் சிறுநீர் பரிசோதனையும் ரத்த பரிசோதனையும் செய்து கொண்டு ஆரம்பகட்ட சிறுநீரக நோய் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம். இதை வலுப்படுத்துவதற்காக தான் இந்த உலக சிறுநீரக தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது.